ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கியர் பார்க்க போகிறோம். அந்த கியரோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அதெல்லாம் பார்த்துடலாம். 9 டைப் கியர் இருக்குது. ஸ்பேர் கியர், ஹெலிக்கல் கியர், டர்போன் அண்ட் டபுள் ஹெலிக்கல் கியர், ட்ராக் அண்ட் பினியன், ரிவல் கியர், வார்ம் அண்ட் வார்ம் வீல், ஸ்பைரல் கியர், ஹைபான் கியர், இன்டர்னல் கியர். நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஸ்பேர் கியர் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பர் கியர்னா என்னன்னு பார்த்தலாம். ஸ்பர் கியரோட இமேஜ் என்ன இருக்குது, ஓகேவா? இந்த ஸ்பர் கியர் பார்த்தீங்கன்னா பேரலல் ஆக்சிஸில் டீத் வந்து கட் பண்ணியிருப்போம், ஓகேவா? இந்த 2 ஸ்பர் கியர் வந்து ரொட்டேஷன் ஆகும்போது மட்டும்தான் நம்மளோட பவர் வந்து ஒரு ஷாஃப்ட்லேருந்து இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஓகேவா? இந்த ஸ்பர் கியர் எப்படின்னா, ஒன்று கிளாக் வைஸில் சுற்றிச்சுன்னா இன்னொரு ஸ்பர் கியர் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுற மாதிரி இதோட டிசைன் இருக்கும். அதிகப்படியாக நம்ம இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? இந்த ஸ்பர் கியர் பார்த்தீங்கன்னா லோடு இல்லைனா ஸ்பீடு, அதே மாதிரி டார்க்கு, இந்த இதை வந்து அதிகமாக இது ஹேண்டில் பண்ணிக்கிடாது. பட் இது ஹேண்டில் பண்ண முடியாமல் இருந்தாலும் இந்த ஸ்பர் கியரை வந்து நம்ம அதிகப்படியாட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம், ஓகேவா? இந்த ஸ்பர் கியர் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்பர் கியர், இன்னொன்று இன்டர்னல் ஸ்பர் கியர். எக்ஸ்டர்னல் ஸ்பர் கியர்னா ஒன்றும் இல்லை, இந்த அவுட்டர் சைடில் வந்து ஃபுல் டீத் இருக்கும், இது எக்ஸ்டர்னல் ஸ்பர் கியர். இன்டர்னல் ஸ்பர் கியர்னா இந்த எக்ஸ்டர்னல் சைடு கியர் தான் இருக்காது, அதே இது இந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த உள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டீத் இருக்கும். இந்த ஸ்பர் கியர் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிராஸ் இல்லைனா ஸ்டீல், பிளாஸ்டிக், நைலான், பாலியோ கார்பனேட் இந்த மாதிரி மெட்டீரியலில் வந்து நம்மளால் இந்த ஸ்பர் கியர் வந்து கிடைக்குது, ஓகேவா? இந்த ஸ்பர் கியரோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சிம்பிளாக இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி இதை ஈஸியாக மேனுஃபேக்சரிங் பண்ணிடலாம். இதோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மி தான். அதே மாதிரி இந்த ஸ்பர் கியர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டான ரிசீவ் கொடுக்குது, ஓகேவா? டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்பர் கியர் பார்த்தீங்கன்னா ஸ்லோவான கியர். அதே மாதிரி இந்த ஸ்பர் கியரில் பார்த்தீங்கன்னா லோடு வந்து அதிகமாக டீத்தில் தான் அப்ளை ஆகிறதுனால குயிக்காக டீத் வந்து இஷ்யூவாக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்பர் கியரில் பார்த்தீங்கன்னா பேரலல் ஆக்சிஸில் மட்டும் தான் பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், நான் பேரலல் ஆக்சிஸில் வந்து பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடாது, ஓகேவா? அதே மாதிரி இந்த ஸ்பர் கியரை வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்பர் கியரை யூஸ் பண்ணிக்க முடியாது, ஓகேவா? ஸ்பர் கியர் வந்து அதிக ஸ்பீடில் ரொட்டேட் ஆயிடுச்சுன்னா அதில் வந்து அதிகப்படியான நாய்ஸ் வரும், அதாவது சத்தம் வந்து ஸ்பர் கியர் வந்து வெளியிடும், ஓகேவா? அதே மாதிரி கடைசி சைடு பார்த்தீங்கன்னா மற்ற கியர்களை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஸ்பர் கியர் வந்து ஸ்ட்ராங் ஆனதில்லை, ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.